ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா 360. நான் உங்க விஜய் டாமினிக். தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னாலே எப்படி கண்டென்ட் கமர்ஷியல் சொல்லிட்டு பல பேச்சுகள் இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகளுக்கும் புரளிகளுக்கும் நிறைய இடங்களே இருக்கு. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் தான் டக்குன்னு ஞாபகம் வராரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பற்றின நிறைய புரளிகளும் நிறைய உண்மைகளும் நிறைய பிரச்சனைகளும் வந்து இண்டஸ்ட்ரியில் வளம் வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கட்டத்தில் இப்போ புதுசாக சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு. என்னடா இது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே நினைக்கலாம். நம்மளுக்கே இப்படி ஒரு தாட் வர்றப்ப சிவகார்த்திகேயனுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கணும். சரி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா SK21 அதாவது சிவகார்த்திகேயனோட 21வது படம் வந்து வேற லெவலில் வந்து வெறித்தனமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்காக வந்து அவர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்காரு, பாடி ஃபிட் பண்ணியிருக்காரு. இதற்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டில் டீசரும் இன்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு விஷயமா இருந்தாலும் சிவகார்த்திகேயனோட 23வது படத்தை AR முருகதாஸ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறத அஃபிஷியலா எல்லாருமே வெளியில சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த படத்திற்கு பூஜை போட்ட ஃபோட்டோஸ் முதற்கொண்டு ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த AR முருகதாஸோட படங்கள் வந்து அதிகமாக வெளி மாநிலங்களில் படப்பிடிப்பு நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ லக்ஷ்மி மூவிஸ் வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஸ்டேட்டில் படம் எடுக்கும்போது அந்த வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஃபிலிம் யூனிட்ஸ் அதுக்கப்புறமா கேரவன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ரெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் வந்து கம்மியாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தான் தமிழ் ஃபிலிமோட ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து அஃபிஷியலாக ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு ஸ்டேட்டில் போய் படம் எடுங்க, அங்கே இருக்கக்கூடிய யூனிட்ஸோ கேரவன்ஸோ நீங்கள் வச்சுக்கோங்க, அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அங்கே எடுத்த படங்களை நீங்கள் அங்கே மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும், தமிழ்நாட்டை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் யூனிட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஃபிலிம் கேரவன்ஸும் அதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய திங்ஸை நீங்கள் வாங்கினா மட்டும்தான் தமிழில் இனிமேல் வந்து உங்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும். இது நாட் ஓன்லி சிவகார்த்திகேயன், எல்லா ஆக்டர்ஸ்க்கும் இது பொருந்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா AR முருகதாஸ் மிகப்பெரிய குடைச்சலில் இருக்காராம். இப்போ வந்து இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போனோம்னா பட்ஜெட் அதிகமாகும், நம்ம இவ்வளோ பட்ஜெட் தான் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் லாஸ்ட்டாக அவர் பண்ண நிறையா படங்கள் வந்து சொல்லும் அளவுக்கான ஒரு வெற்றி கிடையாது. சொல்லப்போனால் வந்து சர்க்காராக இருக்கட்டும், தர்பாராக இருக்கட்டும், இது மாதிரியான படங்கள் அவர் சொல்லும்படியே இல்லாததுனால சிவகார்த்திகேயன் மூலமாக ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிமான் இஷ்யூ, அதுக்கப்புறமா அயலானில் வந்து பெருமளவு வசூல் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா SK21 அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த டைட்டில் டீசருக்கான ஒரு ப்ரொமோ வீடியோ விட்டு திரும்ப சிவகார்த்திகேயன் வந்து கம்பேக்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதோட கண்டினியூட்டியாக பார்க்கும்போது AR முருகதாஸோட படம் எடுத்தால் எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் சிவகார்த்திகேயன் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பொலிட்டிக்கல் சைடாகவே இப்போ பயங்கரமாக கான்டாக்டும் பில்ட் ஆயிடுச்சு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடாக இருக்கட்டும், இங்கே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கட்டும் நிறைய கான்டாக்ட்ஸ் பில்ட் ஆனதுனால இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாகவே அவர் சால்வ் பண்ணிட்டு அவங்க நினச்ச மாதிரியான பிளானில் இந்த படம் எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அண்ட் டீம் எப்படி வேறு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யூனிட்ஸை வச்சு படம் எடுக்க போகிறாங்களா, இல்லை தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸை பகிச்சுக்க போகிறாங்களா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாள் போக தெரிஞ்சுக்கலாம். இப்படியே வெள்ளித்திரை சிவகார்த்திகேயன் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது சின்னத்திரை சிவகார்த்திகேயன் அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்பட்ட ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவின் தான். கவினுமே வந்து நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் வந்து அவர் இந்த இடத்துல இருக்கார் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காரு. ஒரு பக்கம் சரவணன் மீனாட்சி அதுக்கப்புறமான சீரியல்கள்லாம் நடித்தாலுமே அவர் வந்து முதல்ல வந்து நட்புனா என்ன தெரியுமா ஒரு படம் நடித்தார், பெரிய அளவில் வெளியே தெரியல. அதுக்கடுத்து ஒரு படம் நடித்தார், அதுவும் வெளியே தெரியல. அதுக்கப்புறமா லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக அதுவும் தேட்டர்கள் ரிலீஸ் இல்லாமல் OTTயில் ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற அந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா டாடா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ கடந்த வருஷத்தில் அதாவது லாஸ்ட்டு 2023 ரிலீஸ் ஆன அன்எக்ஸ்பெக்டட் ஹிட்டான மூவிஸில் டாடா ஒரு முக்கியமான படம் தான். இந்த படம் மூலமாகவே அவருக்கான சம்பளத்தை நிர்ணயிச்சுக்கிட்டாரு. அவர் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற நிரூபிச்சிட்டார். அதெல்லாம் தாண்டி இப்போ தளபதி அரசியலுக்கு வந்ததுனால அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம டக்குன்னு சொல்லக்கூடாது. அடுத்த தளபதி அப்படின்ற இடத்துக்கு சிவகார்த்திகேயன் போயிட்டா அப்போ அடுத்த சிவகார்த்திகேயன் யாரு, அங்கே யாராவது வரணும் இல்லை. ஸோ அடுத்த சிவகார்த்திகேயன் வேற யாரு, நான் தான் அப்படிங்கிற மாதிரி கவின் ஒரு என்ட்ரி கொடுக்குறதா இருக்காரு. ஸோ இவர் என்ட்ரி கொடுக்கறதுக்கான ப்ரொஃபைல் என்ன இருக்கு அண்ணே அப்படின்னு ஒருத்தருக்கு நீங்கள் கேட்கலாம். ஸோ அவருக்கான அடுத்தடுத்த கம்மிங்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஹிட்டுக்கு அப்புறமா இப்போ ஸ்டார் அப்படின்ற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. இதற்கான சம்பளமும் வந்து கொஞ்சம் உயர்வாக தான் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத்னால இவங்களோட கூட்டணியிலையும் ஒரு படம் பண்ணுறதுக்கு அவர் தயாராக தான் இருக்காரு. சரி, இந்த 2 படங்களையும் வச்சுமே அவர் அடுத்த சிவகார்த்திகேயன் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அதுதான் கிடையாது. இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெயிட்டான ப்ரொடியூசர்ஸ் வச்சிருக்காரு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிமாறன் அவங்களோட ப்ரொடியூசர் வச்சிருக்காரு. அதாவது வெற்றிமாறனே சொந்தமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. அந்த படத்தில் கவின் ஹீரோவாகவும் ஹீரோயினா நயன்தாரா நடிக்க போகிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எனக்கு அதான் ஷாக்காக இருந்தது. ஒருவேளை வந்து நயன்தாராக்கு இப்போ நடிக்கக்கூடிய படங்கள் அனைத்தும் அடியான காரணத்தினால் நம்ம வந்து விஜய் சேதுபதி மாதிரி எல்லா படத்திலும் நடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா, அப்படி இல்லை கவின் வந்து இவ்வளோ உயரத்துக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறதா தெரில. பட் நம்ம வந்து ரெண்டாவது விஷயத்தை எடுத்தோம். கவின் அவரோட ஹார்ட் ஒர்க் மூலமாக இவ்வளோ இடத்துக்கு உயர்ந்து லேடி சூப்பர் ஸ்டார் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் பண்ண போகிறாருங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது.
இந்த ஒரு விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கவினோட படத்துக்கு. இதுக்கு வந்து ஹீரோயின்ஸ் இப்போ தான் பேசிட்டு இருக்காங்களா, இப்படியா ப்ரொடியூசர்ஸை வெயிட்டாக பிடிக்கிற மூலமாக வெயிட்டான பேனரில் வந்து அவர் படம் பண்ண முடியும். இப்படியா வந்து கவினோட வளர்ச்சி ஒரு பக்கம் அபரிவிதமாக போயிட்டு இருக்கு. பட் கவினோட வளர்ச்சி அபரிவிதமாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அவர் காப்பு பெரிய அளவில் வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கு. என்ன அப்படின்னா கவினோட ஆட்டிடியூட் டே பை டே அதிகமாயிட்டு இருக்கு. நான் வந்து அடுத்த சிவகார்த்திகேயன் எல்லாம் சொன்னதுனால நான் சிவகார்த்திகேயன்லாம் கிடையாது, நான் வந்து அடுத்த எஸ்டிஆர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்காருன்னு சொன்னாங்க. அப்படி என்ன அவர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஷூட்டுக்கு வந்து லேட்டாக வர்றதும், சாயங்காலம் ஷூட் முடிஞ்சோன்னா சீக்கிரம் கிளம்பிடுற, ஷூட்டுக்கு முன்னாடியே கிளம்பிடுறதுமான ஒரு ஆட்டிடியூட்ல இருக்காரு. யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறாருங்கிற ஒரு விஷயம் தான். பட் இதுக்கு வந்து கவின் தரப்புலேருந்து வந்த பதில்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, மார்னிங் வந்து 10 o'clock ஷூட்னு சொல்லி கூப்பிட்றாங்க, அதனால் வந்து நான் 9:30க்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன். பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 12, 12:30, 1 மணிங்கிற மாதிரி தான் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேரவன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் நரேஷன்ஸாக இருக்கட்டும், இதில் நிறைய பிரச்சனைகள் போகுது. ஸோ மதியம் 12 மணிக்கோ 1 மணிக்கோ ஆரம்பித்தா திரும்ப நைட்டு 10 மணி வரைக்கும் கால் ஷீட் கொடுத்துருப்பேன். அதை தாண்டி 3 மணி 2 மணி வரைக்கும் வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் 2 நாளாக இருந்தால் பரவாயில்ல, இது கண்டினியூஸாக போகுதுன்றப்போ அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அடுத்தடுத்த கால் ஷீட்ஸ் கொடுக்கும்போது இதில் ரொம்ப பிரச்சனை வருது. அடுத்தடுத்த படங்களுக்கு டெடிகேட்டாக ஒர்க் பண்ணும்போது ஹெல்த் கண்டிஷன்ஸ் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி கவின் தரப்புலேருந்து இப்படி ஒரு விஷயம் வந்தது. பட் இதெல்லாம் தாண்டி சினிமாவில் இருக்கக்கூடிய ஸ்டார் கிட்ட இருந்தும் சரி, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்தும் சரி, டைரக்டர்ஸ் கிட்ட இருந்தும் சரி, ஆக்டர்ஸ் கிட்ட இருந்தும் சரி, ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் போன ஒரு அட்வைஸ் என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வளர்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். அதே நேரம் சினிமாவில் வளர்ந்தவங்கள காலவாரி விடுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் உனக்கு வந்து 2வது விஷயம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீ வளர்ந்துட்ட உன்னோட வளர்ச்சியை தடுக்கணும்னு எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலையும் காதும் கொடுத்துறாத, வாயும் கொடுத்துறாத. எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, நீ முன்னாடியே ஷூட் போயிடு. எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, நீ வந்து ஷூட் முடிச்சுட்டே லேட் ஆவா. அடுத்த எஸ்டிஆருங்கிற பேரை நீ வாங்க வேணாம், அடுத்த சிவகார்த்திகேயன்ற பேரையும் வாங்க வேணாம், அடுத்த கவினா நான் வரணுங்கிற அளவுக்கு நீ ஒரு பேர் வாங்குன்னு சொல்லி நெல்சன் அப்புறம் வெற்றிமாறன் இவங்க தரப்புலேருந்து நிறைய அட்வைஸ் போனதா சொல்லிட்டு இருக்காங்க. துருவ நட்சத்திரம். ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, தினத்தந்தி பேப்பரில் கன்னித்தீவு அப்படிங்கிற ஒரு கதை வரும். நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த கதை எப்படா முடியும்னு சொல்லி பார்த்தா முடியவே முடியாது. தொடரும் போட்டுகிட்டே இருப்பாங்க. துருவ நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் காலேஜில் செகண்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது வெளியான ஒரு அப்டேட் தான். நான் காலேஜ் முடிச்சு அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியில் ஒரு 4-5 வருஷம் ஒர்க் பண்ணி இப்போயும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வரையும் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகலை. அதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அடுத்தடுத்து குழந்தைகள் ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் துருவ நட்சத்திரம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சு. ஏன்னா துருவ நட்சத்திரம் அவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. லாஸ்ட் இயரில் நவம்பர் மந்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நினைக்கிறப்பலாம் நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு பிரச்சனை பண்ணி அந்த படத்தை அதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இல்லையா? இதனால துருவ நட்சத்திரம் மேலே இருந்த எதிர்பார்ப்புகள்லாம் போக போக சுகர் பேஷண்ட்ற நானுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இதை தான் வந்து ஒரு உண்மையான விஷயமாகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் துருவ நட்சத்திரத்துக்கு இருக்கும்போது கௌதம் மேனன்கிட்ட எந்த அப்டேட்டும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்புகிற பக்கத்துலலாம் வந்து எனக்கு அயன்மேன் தெரியறான்னு சொல்லி ஸ்பைடர் மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் சொல்லுவார். அது மாதிரி எந்த படங்களில் பார்த்தாலுமே அந்த படங்களில் கௌதம் மேனன் இருக்க ஆரம்பிச்சிடறாரு. ஒரு படத்தில் கேமராமேன் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, ஹீரோ இருக்காரோ இல்லையா, அந்த படத்தில் கண்டிப்பாக கௌதம் மேனன் இருப்பார். இது வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னா தமிழ் சினிமாவே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். காரணம் அவருக்கு வந்து துருவ நட்சத்திரம் படம் மூலம் ஏற்பட்ட கடன் பிரச்சனை தான். ஸோ இந்த படங்கள்லாம் நடிச்சு தான் அவர் வந்து கடன் அடைக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் வந்து ஃபுல் டைம் நடிகர் ஆனதுனால தான் ஒரு டைரக்டருங்கிறதே அவர் மறந்துட்டார். அவரோட ஆள் மனசில் போய் யாரோ நீ வந்து உண்மையாகவே ஒரு நடிகரா அது மனசில் வச்சுக்கடா அப்படின்னு சொன்னதுனால தலைவன் வந்து நான் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத மறந்து அப்படியே நடிகராகவே உலா வந்துட்டு இருக்காரு. இதனால வேல்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து என்ன பண்ணிட்டான்னா, தம்பி எப்படியோ விட்டா வந்து கதைக்காவது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இன்னொரு படம் ஒன்று எடுத்து வச்சிருக்கோம்ல, அதான் நம்ம பையன் அதான் வருணை வச்சு நம்ம ஒரு படம் எடுத்து வச்சிருக்கோம், அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மும்மரமாக இறங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சொல்லப்போனால் பிக் பாஸோட சீசன் 5 நினைக்கிறேன். சீசன் 5ல் தான் வந்து நம்ம வருண் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இருந்தார். அப்போயே இந்த படத்துக்கான டீசர்லாம் விட்டுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு பாட்டையும் விட்டுருந்தாங்க. ஜோஷ்வா இமைப்போல் காக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களும் அதில் இருந்தது. கிட்டத்தட்ட அந்த படம் பார்க்கலாம், ஓகே ஒரு தடவை பார்க்கலாம்டா, லைட்டாக கிரிஞ்சு தட்டுண்டா அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த படத்தையா நீ விட்டு தொலையா, அதுலையா வந்து துருவ நட்சத்திர ஷேடு இருக்கான்னு பார்த்துக்குறோங்கிற மாதிரியான ஒரு பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்தோம். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 வருஷமாக டெத் லிஸ்ட்டில் கிடந்து திரும்ப வந்து தட்டி எழுப்பி வர மார்ச் 1 நீ ரிலீஸ் ஆகணும் ரெடி ஆகும் சொல்லி குளிப்பாட்டி விட்டு தலையெல்லாம் சீவி பவுடர்கள்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. வரும் மார்ச் 1 பார்த்தீங்கன்னா ஜோஷ்வா இமைப்போல் காக்க படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வருணோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், அந்த டான்ஸ் ஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கான்னு சொல்ல ஆசையாக தான் இருந்தது. பட் ட்ரைலருக்கே இவ்வளோத்தையும் சொல்லிட வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியாக விட்டுட்டோம். ஸோ அந்த படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே கதை எழுதுனது சரி, கதை சொன்னதும் சரி, தளபதிக்கு தான் வந்து கௌதம் மேனன் சொன்னார், தளபதிக்காக தான் அந்த கதையை எழுதினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருந்தது. பட் இதனாலும் தெரில தளபதி தப்பிச்சாரா இல்லை வருண் வந்து இதில் செலக்ட் ஆகி அவரோட வாழ்க்கை நல்லா வரப்போதான் தெரில. ஜோஷ்வா இமைப்போல் காக்க படம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். துருவ நட்சத்திரம் பெட்ரா, ஜோஷ்வா பெட்ராங்கிறத அப்போ முடிவு பண்ணுவோம். இப்படியா நம்ம கோலிவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், அடுத்த சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த விஜய் சேதுபதி, ஜோஷ்வான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம பேசிட்டோம்.
சினிமா அப்படின்னு சொல்லி பேசும்போதே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு 4 பேரை பற்றி பேசிடணும். அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் ரஜினி, கமல், தல, அதுக்கப்புறம் தளபதி 4 பேரை பற்றி பேசணும். இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிற அப்டேட்டில் தலைவர் பற்றியோ உலகநாயகன் பற்றியோ எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது. பட் தளபதி பற்றின 2 விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி பற்றி பேசுகிறோம். நம்ம தளபதி அவர்கள் தலைவர் 26 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரில. இந்த புசியானந்த சும்மா இல்லாமல் தலைவர் 26ன்னு வேறு அறிவிச்சிட்டாரா? தலைவன் வந்து 70 படம் பண்ணிட்டு 69 படம் பண்ணிட்டு இப்படி 26க்கு வருவா போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக தலைவர் 26னா 2026 தேர்தலில் ஜெயிச்சு நம்ம தலைவர் ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த புசி ஆனந்த் சொல்லியிருக்கா போல. ஏன்ப்பா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லி தொலைய மாட்டே அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட ஒரு குழப்பங்கள் இருக்குது. சரி, இந்த விஷயங்கள்லாம் தாண்டி இப்போ நம்ம பேச போகிறது தளபதியோட அரசியலா சினிமாவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் கலந்த சினிமாவை தான் பேச போகிறோம். தளபதி வந்து அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு சினிமா சைட்லேருந்து நிறைய ஆதரவு கிடைக்கல. பட் மக்கள்கிட்டருந்து கிடைச்சாலும் ரசிகர்கள்ட்டேருந்து கிடைச்சாலுமே சினிமா சம்மந்தமாக யாருமே அதிகமாக ஆதரவு கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதுலேயும் கண்டிப்பாக சினிமாவில் வந்து ஸ்ட்ராங்காக அரசியல் பேசக்கூடிய சமுத்திரகனி, வெற்றிமாறன், அமீர், அதுக்கப்புறம் ராம், இவருங்க போன்ற ரஞ்சித் இவர்களை போன்ற ஆட்கள் கூட அவர் யாருக்குமே ஒரு வாழ்த்தோ தங்களோட ஒரு இதே வந்து சப்போர்ட்டையோ தெரிவிக்காத ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சது. இந்த நேரத்தில் தான் நம்ம சமுத்திரகனி என்ன பண்ணியிருக்காப்புல, அவர் டக்குன்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா, நம்ம தம்பி விஜய் அவர்கள், அதாவது எங்கள் தம்பி இல்லை அவருக்கு தம்பி, என்னோட தம்பி விஜய் வந்து கட்சி தொடங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 200 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் வந்து திடீர்னு கட்சி தொடங்குறாருன்னா அதில் வந்து சம்பாதிக்க மாட்டார், ஊழல் பண்ண மாட்டார், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு. இந்த கட்சியை அவர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் அவருக்கு அதிக அளவில் சப்போர்ட் பண்ணேன், விழுந்து வேலை பார்ப்பேன். பிரச்சாரத்துக்கு அவர் என்னை கூப்பிடனாலுமே ஆளாக போய் வண்டியில் ஏறி மைக்க பிடிச்சி கோர்ட்டார் வராதே, பெரியவர்களே தாய்மார் அதுவும் வராது, மக்கள் அனைவரும் வந்து டிவிக்கே ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரியா நான் பிரச்சாரம்லாம் பண்ணுவேன், தளபதிக்கு ஓட்டு வாங்கி கொடுப்பேன், ஜெயிக்க வைப்பேன்டா, எனக்கு அந்த இடத்துல சொற்பொழிவாளர் இல்லைனா மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச்சர்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் வாங்கிக்கணும்னு சொல்லி சமுத்திரகனி ரொம்பவே ஈகராக இருக்காரு. படங்களில் பேசியே நம்மளை டயர்டாக்கக்கூடிய சமுத்திரகனி அரசியல் பிரச்சாரத்துக்கு வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. பட் சமுத்திரகனி சொன்ன இந்த விஷயங்கள் விஜய் அவர்களோட அரசியல் நடப்புக்கு எவ்வளோ உதவும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். காத்திருந்து பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, அப்டேட்டுக்கே பேர் போனால் நம்ம அஜித்குமார் அவளை பற்றி தான் ஒரு விஷயம். ஸோ விடாமுயற்சியோட அப்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 70% முடிஞ்சு அப்படின்ற மாதிரியான எந்த அப்டேட்டும் எந்த விஷயமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. காரணம் என்னன்னா, விடாமுயற்சியோட அப்டேட்டு அந்த படத்தோட டேரக்டரான மகிழ் திருமேனிக்கே தெரியாது. ஏன்னா அந்த படம் அப்படி குண்டக்க போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பழைய விஷயம். பட் இப்போ வந்து அதுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷனும் ஒரு தீர்ப்பும் கிடைச்சதுனால தான் இந்த விஷயத்தை சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, அஜித்குமாருக்கும் ராஜ்கிரனுக்கும் இருந்த அந்த ஒரு பந்தம் வந்து முறிஞ்சதுக்கான காரணம். ஸோ அஜித்தும் ராஜ்கிரனும் சேர்ந்து நடித்த படம் தான் கிரீடம். நம்ம த்ரிஷா கூட இருப்பாங்க. அக்கம் பக்கம் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டெலாம் வரும் இல்லையா, அது கூட இப்போ இன்ஸ்டாவில் பயங்கர ட்ரெண்ட்லாம் ஆகிட்டு இருக்கு. அப்பா பையனுக்கான ஒரு பாட்டெலாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என் தோலை தாண்டி வளர்ந்ததனால் என் தோலை நீ அல்லவா அப்படிங்கிற ஒரு பாட்டெலாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரனும் அஜித்தும் ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருப்பாங்க அப்பா பையனா. அந்த படத்துக்கு அப்புறமுமே அஜித் வந்து ராஜ்கிரனை தன்னோட அப்பா அளவுக்கான ஃபீல் பண்ணி அவ்வளோ செக்யூர்டாக பார்த்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் யார் வீட்டுக்கும் போகிறதுக்கோ எந்த ஃபங்க்ஷனுக்கோ போகிறதுக்கோ யோசிக்கிற கூச்சப்படுற அஜித் நம்ம ராஜ்கிரண் அவர்கள் வீட்டுக்கு அடிக்கடி போகிறதும் அவங்கள நல்லா அப்பா மாதிரி பார்த்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவுக்குள்ளே நல்லா பேசப்பட்டுச்சு. தலை எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கார், அவரை போய் நீங்கள் இப்போலாம் சொல்லிட்டீங்கடா அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி எல்லாருக்கும் யோசிக்கக்கூடிய ஒன்றா தான் இருந்தது. ராஜ்கிரனுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் கூட அடிக்கடி டச்சில் இருந்தால் இருக்கட்டும், தனக்கு எப்போலாம் வந்து மனசோர்வாக இருக்கோ அப்போலாம் போய் ராஜ்கிரனை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசுகிறோன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருந்தது. இந்த பாண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடுச்சு. அஜித்துக்கும் ராஜ்கிரனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருந்தது. இதை பற்றி ராஜ்கிரண் நிறைய இடங்களில் வாய் திறக்காமல் இருந்தார். நம்ம அஜித்குமார் அவர்களும் வாய் திறக்கல. காரணம் என்னன்னா, அவர் எங்கேயுமே ப்ரெஸ்ஸையும் யாரையும் மீட் பண்ணவே இல்லைன்ற விஷயத்தினால அதுவும் நமக்கு தெரியாமல் போச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் என்னைக்காவது இது வெளிவந்து ஆகணும் இல்லையா, அதனால இப்போ வெளியே வந்துருச்சு. ராஜ்கிரண் சமீபத்திய பேட்டி, அதாவது இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அஜித்துக்கும் எனக்கும் நடந்த இந்த பிரேக்கப்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீடம் படம் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் நல்லா க்ளோஸாக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு சில கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டேன். நான் சினிமாவில் இருந்த நிறைய வட்டாரங்கள்ட்ட வந்து உதவிகள் கேட்டேன், யாருமே பண்ணலை. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கடைசியாக போய் அஜித்கிட்ட உதவி கேட்டேன். பட் பணமாக நான் கேட்கல, எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் பண்ணுற படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கேட்டேன். அன்னைக்கு என் ஃபோனை கட் பண்ணிட்டு போனவங்க தான் அவர் என்ன மைண்ட் செட்டில் இருந்தாரோ தெரில அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு போனாலும் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதே ராஜ்கிரனே சொல்லியிருக்காரு. அஜித் கூட நான் பழகின வரைக்கும், அவ்வளோ க்ளோஸாக பழகின வரைக்கும் அஜித் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது. தான் கூட பழகிற யாரும், அதாவது நம்ம நண்பர் வந்து அஜித் இவர் வந்து சினிமாவில் இந்த இடத்துல இருக்கார், இவர் கூட பழகினா நம்ம இதை வந்து சாதிச்சுக்கலாம், இவர் மூட்டா பழகிற மூலமாக நமக்கு இந்த ஆதாயம் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நபர்கள் தான் எனக்கு வேணும், அவங்க தான் என்னோட ரியல் நட்பு, ரியல் வட்டாரம், ரியல் பீப்புள் நான் நினைக்கிறேன்னு சொல்லி அஜித் கிட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது.
இவ்வளோ நாள் பழகிட்டு அஜித்தோட விஷயங்கள் தெரிஞ்சும் அந்த எதிர்பார்ப்பை பிரேக் பண்ணதுனால தான் அவர் என்கிட்ட பேசாமல் போனார். அதை தாண்டி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வாக்கிய தகராறும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி அஜித்துக்கிட்ட இந்த உதவியை நான் போய் கேட்கும்போது அவர் ஆப்ரேஷன் பண்ணி படுக்கையில் இருந்தார். நான் அதை வந்து யோசிக்காமல் கேட்டுட்டேன். என் மேலே தவறுகளும் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லி ராஜ்கிரண் சொல்லியிருக்காரு. இப்படியா அந்த ஓவரால் வீடியோவில் தளபதி, சிவகார்த்திகேயன், சின்ன சிவகார்த்திகேயன், ஜோஷ்வா, அதாவது நம்ம வருண் வந்து அடுத்து யாரோட கேரக்டரில் சொல்கிறேனே தெரில, இப்படியா பல பேரை பற்றி பேசியிருக்கோம். ஓவராலாக அந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தாண்டி தளபதி அரசியலுக்கு சமுத்திரக்கனியோட ஆதரவாக இருக்கட்டும், ராஜ்கிரண் தலை அவர்களோட பிரேக்கப்பாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் மாதிரியான விஷயங்களை மாற்றதாக இருக்கட்டும், கவினோட ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அவரோட கெரியர் எப்படி பாதிக்கும், ஜோஷ்வா படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க, துருவநட்சத்திரம் வந்தால் பார்ப்பீங்களா அப்படிங்கிற நிறைய விஷயத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் டிங் கிளிக் பண்ணி விட்ருங்க.